தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க யார் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா அவங்க லைஃப்ல இருப்பாங்கன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள பெண்கள், முதியோர்களா இருக்கட்டும், இல்ல மகளா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா அமையுது. மேஷராசியில 7.5 சனில இருந்தாலும் வீட்டுல உள்ள பெண்களை மதிச்சு அன்பா நடத்தி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே ரொம்ப சுபிக்ஷமா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் நபர்கள், அதாவது எதிர்பாராம ஒரு இடத்துல நம்ம சந்திப்போம். அவங்கள நம்ம பார்த்துட்டு அவங்க சில விஷயங்கள் நமக்கு புதுசா சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம அத பண்ணோம்னா கண்டிப்பா அதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டமா இது அமையுது. என்னடா இது, யாரோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போனா நம்ம அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்காம, அது ஒரு நல்ல அறிவுரைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பான முறையில உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் லாபகரமான விஷயமாகவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாகவும் இந்த விஷயம் அமையுன்றது உண்மை இந்த காலகட்டத்துல. 3வது நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள், தொடர்புல இல்லாத நண்பர்கள், நீங்க போன் பண்ணணும்னு பல காலமா பல மாதமா நினைச்சிட்டு இருந்தவங்க பண்ணவே இல்லை, பேசணும் ஏதோ ஒண்ணு பேசணும் நமக்கு தோணுது அப்படி நம்ம பேசவே இல்லை அப்படின்னா இப்போ போன் பண்ணி பேசுங்க. இந்த காலகட்டத்துல அவங்களோட அறிவுரையும் அவங்க கூட பேசுறப்போ உங்க மனசு கொஞ்சம் லேசாகி உங்களுக்கு இருக்கிற மென்டல் ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகி அவங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் தான் இருக்கும். சோ இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல வீட்டில் உள்ள பெண்களை அன்பாகவும் சந்தோஷமாகவும் அரவணைத்து உங்க நீண்ட கால நண்பர்களிடம் பேசி மகிழ்ந்து, அதே மாதிரி 3ஆம் நபர் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நீங்க பார்த்தாலும் அந்த டைம் அவங்க கூட இருக்கிற கான்வர்சேஷனை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் நீங்க சுபிக்ஷமா சந்தோஷமா இருப்பீங்க. மேஷராசி நேயர்களுக்கு இன்னும் சிறப்பான விஷயங்கள் நடக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா ஜீவ சமாதிகளை தேடி போறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பச்சையம்மன் கோவில் போய் கும்பிடுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பச்சை வண்ணம் யூஸ் பண்றது, சிகப்பு வண்ணம் யூஸ் பண்றது, அதே மாதிரி மண்ணடியில இருக்கிற காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்துல. ஆண்டு முழுவதும் நீங்க சுபிக்ஷமா சந்தோஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.